வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இந்த ஒரு காணொளி பார்த்தீங்கன்னா, இணையத்தில ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மேடையிலே கண் கலங்கியிருக்காரு. இந்த ஒரு காணொளிய பார்க்கும்போது, உண்மையிலே வந்து ஒவ்வொரு ரசிகர் ரசிகனும் கண் கலங்கியிருப்பாங்க. ஏன்னா, டிஆர் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே கண் கலங்க வச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு தான் பார்க்கலாம். அண்ட் ஒரு சின்ன இது, அதாவது நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, 97% பார்த்தீங்கன்னா வந்து பீப்பிள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. காசா பணம் ஒரு சப்ஸ்கிரைப் தானே! தாராளமா பண்ணி விடலாம். ரீசென்ட்டா பாக்யராஜ் அவருடைய அந்த ஃபங்ஷன் நடந்துருந்துச்சு. அங்க இளையராஜா அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், டி. ராஜேந்தர் அவர்கள் உள்ளிட்ட பலரும் போயிருப்பாங்க. பாக்யராஜ் அவர்களை வாழ்த்தும் விதமாகவும் அண்ட் அவர்களுக்கு பரிசு கொடுக்கும் விதமாகவும். டிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரீசென்ட் டைம்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டிஆர் அவர்களுக்கு கால் பண்ணி உடல்நலம் எப்படி இருக்கு? அப்படிங்கிற நலம் விசாரிச்சிருக்காரு. அண்ட் அதெல்லாம் தாண்டி லதா ரஜினிகாந்த் அவங்க டிஆர் அவருடைய மனைவிக்கு கால் பண்ணி அவ்வளோ டைம் கிட்டத்தட்ட நெறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி டிஆர் அவர்களே சொல்லியிருக்காரு. அவ்வளோ டைம் கால் பண்ணி, டாக்டர் எப்படி ஒர்க் பண்றாங்க? கரெக்ட்டா ஒர்க் பண்றாங்களா? கரெக்ட்டா கவனிச்சுக்கிறாங்களா? அப்படின்னு பர்சனலா டாக்டருக்கும் கால் பண்ணி கேட்டு, டிஆர் அவர்கள வந்து அவ்வளோ நலம் விசாரிச்சிருக்காங்க. அண்டு இத வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் அவர்களே மேடையில உண்மையிலேயே ஓப்பனா சொல்லும்போது, லதா அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண் கலங்கிட்டாருங்க. லதா ரஜினிகாந்த் அவளும் கண் கலங்கிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவளும் கண் கலங்கி, அந்த கர்ச்சீப்போல வந்து அந்த கண்ணீர துடைக்கக்கூடிய அதாவது ஒரு ஆனந்த கண்ணீர்ல வந்து கண் கலங்கியிருக்காரு. ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெரும்பாலும் மேடையில வந்து கண் கலங்கக்கூடிய அந்த எமோஷனலான விஷயம் வந்து நடக்குறது ரேருங்க. லால் சலாம் ஆடியோ லான்ச்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும்போது ஒரு டைம் கண் கலங்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ அதுக்கப்புறம் கண் கலங்கியிருக்காரு. அவர பத்தி பலவிதமான விமர்சனங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த வந்து டிஆர் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே நாம அத பார்க்கும்போது எனக்கே கண் கலங்குற மாரி இருக்கு. ஏன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய சட்டை வெள்ளை, இதயம் வெள்ளை. இதுக்கு மேல வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற மாரி ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. அதாவது ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு டிஆர் அவர்களே வெளிப்படையா பேசியிருக்காரு. டிஆர் அவர்களுக்கு ஒண்ணுனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் ஆளா ஓடி வருவார் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லாமலே சொல்லுகிறார் டி. ராஜேந்தர் அவர்கள். இந்த ஒரு காணொளிய பார்க்கும்போது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், டிஆர் அவர்களுக்கும் எந்த விதமான நெருக்கம், பந்தம் இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிடென்ட்டோட சொல்றாரு. ஓகேங்களா? உண்மையில் லதா ரஜினிகாந்த் அவர்களும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் காட்ஸ் தான் சொல்லியாகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தன்னை சார்ந்தவங்களுக்கும் நலம் விசாரிச்சு தேவையான ஹெல்ப்கள பண்றாங்க. உண்மையிலே சூப்பர் ஒன். நன்றி. இந்த ஒரு காணொளி பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரி நம்ம வீடியோ பார்க்குற நெறைய பேர் பார்த்தீங்கன்னா